வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அமோகமாக இருக்க டைம் இந்த மாதம் உங்களுக்கு தான். ஏன்னா செவ்வாய் வீடு முருகனுக்கான வீடு. முருகன் அப்படின்றவருக்கு கல்யாணமானது இந்த மாதம்தான். சரிங்களா? இப்போ இந்த தெய்வத்தோட கல்யாணங்கள் நான் கடைசியில் வரேன். உங்களுக்கு சூப்பரான மாதம் இது. என்னென்னலாம் சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய 12-2 வீட்டையுமே உங்களுக்கு குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல நியூஸ் வரும். ஒன்று உங்கள் வீட்டிலே கல்யாணம், இல்லை உங்களுக்கே நீங்கள் கல்யாண வயசாக இருந்தால் உங்களுக்கே கல்யாணம், இல்லை சொந்தக்காரில் கல்யாணம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கோங்க. தொடர்ந்து ஃபங்க்ஷன் வந்துகிட்ருக்கோம். அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கும் செலவு பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்கும். காசும் கையில் வந்துட்டு. இப்போ எனக்குலாம் எங்கள் வீட்டில் எப்படின்னா 1 to 1 நாள் யாருன்னா சொந்தக்காரங்க பத்திரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்தமாதிரி போயிட்டு இருக்க நிலமை. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பத்திரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. காசு வந்துகிட்டே இருக்கும். அந்த காசு எடுத்து நீங்கள் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல விஷயந்தான். மொய் தப்பாக கரெக்டானு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் விற்கிற காசு திரும்பி வருது. அதனால் அது எனக்கு அது ஒரு விதமான ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நிறைய செலவாகும். அதுக்காக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க. அதுதான் மொய். அதேமாதிரி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதை அப்படியே நம்ம திருப்பி செய்கிறோம். இது ஒரு வட்டி இல்லாமல் கொடுக்க வாங்கல்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பாக தான் தெரியுது. அதனால் இது நல்லாயிருக்கு. உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். சரிங்க சார், எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு விண்டோ மாதிரி தான். இந்த டைம் கிடைக்கும் போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதில் யாருன்னா மகப்பேர் இருக்கீங்க, மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் இதில் யாராவது லவ் பண்ணுறீங்க, அதை கல்யாணமாக மாற்றுறனாலும் இது ஒரு சிறப்பான டைமாக அமையும். இது ஒன்று சூப்பர். அடுத்து ரொம்ப நல்ல விஷயம், அதுவும் இப்போ விருச்சகத்துக்கு நான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். அதிகமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். வீடு வாங்குறதுக்குன்னா ரொம்ப நல்ல டைமுங்க. வீடோ வண்டியோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விருச்சகம், நான் போன தடவை சொன்ன நினைக்கிறேன், ஒரு 3 விருச்சக ராசி நம்ம இதில் வீடே வாங்கிட்டாங்க. சரிங்களா? அதனால் வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது உங்கள் பேர்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ். இல்லை நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் சார், நான் என் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னா இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி இருந்துட்டீங்கனாலும் ஜெயிக்கலாம். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் நேற்று கூட பார்த்தேன். அதுவும் இது நம்மளுக்கு ஜாதகம் உலகம் முழுக்க வருது. தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் இதுலேருந்து வருது. நேற்றுலாம் கோவாலேருந்து வந்தது ஜாதகம். அவங்களாம் விருச்சகம், பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. விருச்சகம் நிறைய பேர்கிட்ட ஏமாறுவாங்க. அவங்க உஷாராக இருக்குதான் நினச்சிப்பாங்க, ஆனால் நிறைய பேர்கிட்ட ஏமாறுவாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு டைம் நல்லா இருக்குன்னொன்னே என் மச்சான் கேட்டான், ஃப்ரெண்டு கேட்டான்னு நம்பி லட்சமாக போட்டுறாதீங்க. பணம் போடுங்க, கரெக்டான ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஒன்று. இன்னொன்று, குடும்ப நண்பரே, நான் திருப்பியும் சொல்கிறேன், குடும்ப நண்பர், தம்பியோ தங்கச்சி அப்பா அம்மாவாக இருந்தால் கூட நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் வச்சுருக்கோங்க. இப்போ வெளியே இருக்கவங்ககிட்ட நம்ம அக்ரிமெண்ட் சைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்டு கொடுக்குறா கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட்டுக்கலாம். அப்பாகிட்ட கொடுக்குற காசுக்கும் தம்பிக்கிட்ட கொடுக்குற காசுக்கும் எப்படி அக்ரிமெண்ட் போடுறது? தப்பாகிட்டோம்ல. ஒன்றும் இல்லை, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.
பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இது சொல்லும் போதோ இல்லை கேட்கும் போதோ கஷ்டமாக இருக்கும், அவதிப்பட போது நம்ம தான். அதனால் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருங்க. கஷ்டப்பட்டு உடைக்கிற பணம் என்ன விற்சகம் ஊருக்கெல்லாம் கொடுக்கும். ஆனால் யாராவது விற்சகத்துக்கு தந்தாங்கன்னு கேளுங்க. விற்சகத்துக்கு கஷ்டம்னு போய் கையேந்தும் போது யாரும் தர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கையேந்த மாட்டாங்க, பட் அது மீறி போய் ஹெல்ப்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். இது ஒன்று. அடுத்து, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? எல்லாமே எழுத்துங்க. அதாவது இது ஒரு பரிகாரம்னு சொல்லலாம், இல்லை கார்ப்பரேட்டு இது ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். எழுதி வைக்க பிரச்சனைகள் கம்மியாகும். நீங்கள் பிஸ்னஸில் யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க, வெண்டர்கிட்ட போகிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இமெயிலோ உங்கள் இன்டர்னல் சாஃப்ட்வேரோ எல்லாத்தையும் எழுதி வைக்க நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஒரு சேஃபான மூடுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். சூப்பர் சார். எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா என்ன சார்? பிஸ்னஸ் ஜாகிரதையாக இருக்க சொல்லிட்டீங்க, பணத்தில் ஜாகிரதையாக இருக்க சொல்லிட்டீங்க. எனக்கு நல்ல விஷயம் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கல்யாணம். பர்சனலுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. சரிங்களா? அதனால் பர்சனல் விஷயத்தில் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. பர்சனல் விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முருகர், வள்ளி தேவானை வழிபடலாம். துர்க்கை அம்மன், லக்ஷ்மி நரசிம்மர் இவங்கள வழிபடலாம். முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க. துவரம் பருப்பு, துவரைன்றது உங்களுக்கு செவ்வாய் வரும். துவரம் பருப்பு நீங்கள் வந்து சாம்பார் சாதமாக தெய்வத்துக்கு அன்னதானம், தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதும் நல்லது. இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானம், அதுவும் இந்த பங்குனி உத்திரம், சித்திரை திருவிழாக்கெலாம் கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் யாருக்கு கடன் வாங்கலாம், யார் யாருக்கு கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்து மெயினாக என்னன்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகளை, இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.